நிறைய பேரு சொல்லுவாங்க, கடந்த கால நினைவுகள வந்து அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ம். கடந்த காலத்திலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாது. அதுல ஒரு ஏகாந்தமும், அதுல இருக்க வலியை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. ம். ம். பிரேம் அப்படிப்பட்ட ஆள் தானா? நிறைய பேரால் கடந்த காலத்திலிருந்து வெளியே வர முடியாது. நாஸ்டாலஜி அவங்க கொண்டாடிட்டே இருப்பாங்க. ஆமா. உங்கள பொறுத்தவரைக்கும் அது எப்படிப்பட்ட ஃபீல்? மீண்டு வர்றதுங்கிறது எதுலேருந்து மீண்டு வரணும்னு நெனைப்போம். ஒரு துயரத்துலேருந்து, ஒரு கஷ்டத்துலேருந்து, அதுலேருந்து தான் நம்ம மீண்டு வரணும்னு நெனைப்போம். அது அவ்வளோ ஒரு சுகமான விஷயம் அது. அதுலேருந்து நான் ஏன் மீண்டு வரணும்? அந்த கடந்த காலத்தினுடைய அனுபவங்களோ, ம். அல்லது மகிழ்வான, வருத்தமான இந்த எல்லா தருணங்களும், ம். நிகழ்காலத்தின் பிணக்குகளை எல்லாம் குணப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். ஆ. ஏன்னா, இன்னைக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 1 மணி நேரத்தில முடிஞ்சிரலாம். ஆனா, இதுக்கப்புறம் நான் போயிட்டு நான் சொல்லுவேன். நான் போன உடனே கோபி அண்ணன்ட்ட இத நான் பேசினேன். அவரு இந்த விஷயத்தலாம் என்ட்ட ரசிச்சு பேசினாரு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் வேற எங்கேயோ போய், எங்கெங்கேயோ போய் அது நீயா நானாலாம் பேசி எங்கெங்கேயோ வருவோம். வந்து அது நினைவுகள்ல போய் படியும். படிஞ்சு அது திரும்ப இன்னொரு நாள் வெளியில வரும். திரும்ப இன்னொரு நாள் வரும். ஸோ அது நினைவுகள்ல படியக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மள இன்னும் பக்குவப்படுத்தும். அது நமக்கு நெறைய உள்ளுக்குள்ளேருந்து அது சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால என்னைக்குமே நினைவுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம நிகழ்காலத்த நம்ம வழிநடத்துறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு நான் நம்புறேன்.